முருகன் கோவிலுக்கு சென்றால் முருகனிடம் ஒன்றை கேட்க நாம் மறந்து விடுகிறோம். எதையோ கேட்கிறோம், ஆனால் இதை கேட்க மறந்து விடுகிறோம். என்னவென்று சொல்லவா? முருகனே, உன் பாதத்தை என் தலையில் வைக்க வேண்டும். நான் செய்த தவறுகள் அனைத்தும் உன் பாதரசத்தில் கரையட்டும். என் மனதில் இருக்கும் துக்கம், பயம், கவலை அனைத்தையும் நீ அகற்றிவிடு. உன் பாதத்தை என் தலையில் வைக்கும் அந்த தருணம் என் பிறவி பிணைப்புகள் அனைத்தும் மறந்துவிடும் தருணமாக இருக்கட்டும். முருகனே, உன் பாதம் என் வாழ்க்கைக்கு வழிகாட்டும் ஒளியாக இருக்கட்டும். அந்த பாதத்தை என் தலையில் வைத்து உன் அருள் என் உள்ளம் முழுவதும் நிரப்பட்டும். உன் அருள் வெளிச்சத்தில் நான் என்றும் மகிழ்ந்து வாழ வேண்டும் முருகா என்று கேட்க வேண்டும். முருகனின் பாதரசம் என்று சொன்னால் முருகனின் திருப்பாதத்தில் இருந்து வரும் அருள், புனித சக்தி, ஆனந்தம் ஆகியவற்றின் கலவை என்று அர்த்தம். இது உடல் கால் விரலில் இருந்து வரும் உடல் திரவம் அல்ல. ஆன்மீக அர்த்தத்தில் பாதத்தை தொடுவதால் அல்லது வணங்குவதால் கிடைக்கும் ஆன்மீக இனிமை, அமைதி, அருள் என்பதே.